காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளான் கேம்ஸ் எப்படி ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளான் கேம்ஸ் போய்க்கலாம். கிளான் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக முன்னாடி 4000, 5000, 6000 அவ்வளோதான் முடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 10,000 ஒரு ஆள் முடிக்கலான்னு போட்டிருக்காங்க. நம்ம கிளானில் வேறு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 பேர் இருக்கும். 5 × 10ன்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போது 50,000 நம்ம 5 பேருமே சேர்ந்து 5 பேர் சேர்ந்து 50,000 எடுக்கலாம். அப்போ ஒரு கிளானில் உள்ள கிளான் கேம்ஸை முடிக்கிறதுக்கு 5 பேர் சேர்ந்தாலே போதும், ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம கிளான் கேம்ஸ் எப்படி ஸ்பீடாக முடிக்கலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிளான் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 100, 150 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 100, 150 அதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஆனால் அது ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டாம். இந்த 600, 500 இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிக்கலாம். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸை முடிக்கணும்னு போட்டிருக்காங்க. இந்த இதில் டெஸ்ட்ராய் 15 × ஏர் டிஃபென்ஸ் இன் மல்டிப்ளேயர் பேட்டில். இப்போ அப்படின்னா நான் 15 ஏர் டிஃபென்ஸை உடச்சோம்னா எனக்கு இதில் 600 பாயிண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த இதில் ட்ராகன் டியூக் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 3 பேட்டில் ஜெயிக்கணும்னு போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ சப்போஸ் இந்த ட்ராகன் டியூக் வந்து உங்கள் கிளானில் யாருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் மெடல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ராகன் டியூக்கட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஒரு ஈவெண்ட் இப்போ அந்த இதை நீங்கள் முடிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமே அதுக்கு அடுத்து என்ன கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் முன்னாடி யோசிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இதில் 4 ஆடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நார்மல் இதில் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ தான் உங்களுக்கு ட்ரெயின் ஆக மாட்டேங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடுது. 4 ஆடும்போது ட்ரெயின் ஆகும். அதனால் நான் அப்போ எந்த ஐடியா யூஸ் பண்ணேன்னா ஃபுல்லாக பில்டர் பேஸ்லேயே பில்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகாது அந்த டைம்லேயே. நான் அதனால் ஃபுல்லாக பில்டர் பேஸை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இது முடிச்சிருக்கேன். இப்போது எப்படி ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பாயிண்ட் எது அதிகமாக இருக்குது 600, 500 மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையே எடுக்க பாருங்கள். அந்த இதில் ஒன்று 500 இருக்குது, இதில் இருக்குது டெஸ்ட்ராய் 3000 பில்டிங்ஸ் இன் மல்டிப்ளேயர் பேட்டில். இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸி. இதிலேயே பார்த்தீங்கன்னா 600, 500 ஈஸியாக தூக்கிடலாம். அப்போ 1200, 1700 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3 டாஸ்க்கை முடிக்கவே கிடைச்சிட்டு. ஆனால் 6000 பாயிண்ட்டு கமிச்சில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் நான் லைவ் போட்டு முன்னாடி அரை மணி நேரத்தில் 30 நிமிஷத்துலாம் முடிச்சிருக்கீங்க கிளான் கேம்ஸு. ஈஸியாக முடிக்கலாம் நீங்கள். இப்போது அந்த 10,000 பாயிண்ட் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி நைட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த கிளானில் 5 ஐடி தான் நான், அதனால் 50,000 பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒத்தியில் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். என்கிட்ட செல்ல ஐடி பார்த்தீங்கன்னா TH10 இருக்குது, செல்ல ஐடி பார்த்தீங்கன்னா TH11 இருக்குது, TH13 இருக்குது, TH12 தான் நம்மகிட்ட இல்லை பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த TH10 ஐடியில் தான் பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கிறது நம்ம கிளானுக்கு நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் கேம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எப்போ ரிவார்டு கிளைம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 50,000 பாயிண்ட்டும் ஒரே நாளில் முடிச்சியும் ஆனால் ரிவார்டு கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஒரு வாரம் கேப் நான் 5 நாள் ஏன்னா 21 மணி நேரம் இருக்குது, கிட்டத்தட்ட நான் 6 நாள் இருக்குது. ஏன்னா 6 நாள் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ரிவார்டே பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியும். அது இதில் ஃபஸ்ட்டு உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஜெம் எடுக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா 20 ஜெம் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. வேறு மற்றபடி நம்மளுக்கு இந்த இதில் எதுவுமே யூஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் நான் பார்த்த வீடியோவில் என்னென்னமோ போட்டிருந்தேன். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹிந்திக்காரன் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து இத்தனை % கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. மேபி இது இந்த இப்போ எலிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை % நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 1 கோடினா 1 கோடிக்கு இத்தனை % கவராக வர மாதிரி கிடைக்குன்னு போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் போடல. 14 லட்சம் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ஜெம் எடுக்கலாம். அப்படி இல்லைனா மேலே உள்ள அந்த எலிக்சர் எடுக்கலாம். சென்டர் உள்ளது என்கிட்ட கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது எடுக்கலாம். இது வந்து இந்த அப்டாக்கிள்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு செடியை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணாமல் இதை செல் பண்ணிங்கன்னா 50 ஜெம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா வால் போட்டுட்ருக்கீங்கன்னா கண்ணை மூட்டு இந்த வால் ஆஃப் ரிங் வாங்கிருங்க. இது உங்களுக்கு தேவைப்படும். அப்படி இல்லைனா இது வாங்கிருங்க, பவர் போஷன். சப்போஸ் இப்போ நீங்கள் இப்போ தான் புதுசாக டவுன் ஹால் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பவர் போஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் பவர் போஷன் வாங்குறது நல்லது. ஆல்ரெடி நம்மகிட்ட இது பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அப்புறம் இந்த இதில் நீங்கள் எது எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது எடுத்துருங்க, பில்டர் போர்ஷன். நீங்கள் வந்து இப்போ உங்கள் பில்டிங் வந்து உடனே அப்கிரேட் போடணும்னு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பில்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதில் கண்ணை மூடிட்டு பில்டர் போர்ஷன் வாங்குறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது என்னது கிடைக்குன்னா இதில் 8 வால் ஆஃப் ரிங் கிடைக்குது. அப்புறம் ரிசர்ச் போர்ஷன் கிடைக்குது. ரிசர்ச் போர்ஷன் வாங்குறது என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இதில் பெஸ்ட்டு. இது உங்களுக்கு 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணி கொடுத்துரும். இப்போது அர்ஜென்ட்டாக தேவைப்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். இது 5வது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை மூடி 6வது உள்ளதில் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக் ஆஃப் பில்டிங் எடுத்துடலாம். புக் ஆஃப் பில்டிங் வாங்கிட்டு இப்போ நீங்கள் வந்து 10,000 பாயிண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ப்ளஸ் உண்டு. அப்படி என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 10,000 பாயிண்ட் முடிச்சிட்டிங்கன்னா இந்த இதில் 6வது உள்ளதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதனால் நீங்கள் இதில் வந்து இப்போ உங்களுக்கு டார்க் எலிக்சர், இப்போ நான் கிங்கு குயின் போட்டுட்ருக்கேன், எனக்கு வந்து டார்க் எலிக்சர் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம், ரூன் ஆஃப் எலிக்சர். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து இப்போ நம்ம கல் போட்டுட்ருக்கிறதுனால நம்மகிட்ட
டார்க் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அள்ளி கிடக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை. நீங்கள் அதனால் டார்க் கல்ச்சர் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜெம் வாங்குறது நல்லது. இந்த 100 ஜெம் வாங்கிடுங்க. ஏன்னா இதை விற்றிங்கன்னா உங்களுக்கு 50 ஜெம் தான் கிடைக்கும். இதை நீங்கள் 100 ஜெம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்படி தான் ரிவார்ட் கிளைம் பண்ணணும். நல்லா சொல்லுதேன் கேளுங்க. 6 நாள் இன்னும் 6-7 நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் 6 நாள் ஓகே இன்னும் 6 நாளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ரிவார்டை கிளைம் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மட்டும் முடிக்காமல் உங்கள் டீம் மேட்ஸ்ட்டையும் சொல்லி முடிச்சு ரிவார்டை கிளைம் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ இதுமாதிரி COC ரிலேட்டட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.